எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங் அப்படிங்கிறத பற்றி நம்ம எப்படி டேலியில் அக்கௌண்ட்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், சம்மு கிரியேட் ஏ கம்பெனி இன் த நேம் ஆஃப் ஸ்வேதா பிரதர் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 21-22 வித் த ஃபாலோயிங் பேலன்சஸ் அப்படின்ற. ஸோ முதல்ல டேலியில் நம்ம ஸ்வேதா பிரதர் அப்படின்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறோம். ஸ்வேதா பிரதர்ஸ் அப்படின்னு கம்பெனி. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 21-22. இங்கே வரும்போது என்ன பண்ணணும், ஃபினான்ஷியல் இயரை எடுத்துருங்க. அட்ரஸ் வந்து 3 லைனில் டைப் பண்ணுங்கள். 10/2 பிருந்தாவனம் 2nd ஸ்ட்ரீட்டு, சேட்பட்டு, சென்னை 6,30,000. ஸ்டேட் முக்கியம் தமிழ்நாடு. பின்கோடு இன்னொரு வாட்டி போடுங்க. டெலிஃபோன் நம்பர் 28361563. மொபைல் நம்பர் 8825470442. மெயில் ஐடி என்னுடைய மெயில் ஐடி நான் போட்டுக்கிறேன், ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com. ஃபினான்ஷியல் இயர் மறக்காமல் ஏப்ரல் 21, 1/4/21, 1/4/21 இந்த மாதிரி போட்டு மறக்காமல் இங்கே ஃபினான்ஷியல் இயர் போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபினான்ஷியல் இயர் நீங்கள் தப்பாக போட்டிங்க அப்படின்னா வராது, ஜிஎஸ்டி கால்குலேட் ஆகாது. ஃபினான்ஷியல் இயர் நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா ஜிஎஸ்டி கால்குலேட் ஆகாது. ஸோ முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். ரெண்டாவது ஸ்டெப்பு நேராக வாங்க, ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணிக்கும். ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணிவிட்டு கூகுள்லேருந்து நம்பர் எடுத்து போடுங்க. கூகுளில் போயிட்டு இந்த இடத்துல ஜிஎஸ்டிஎன் ஃபார் ஸ்வேதா என்டர்பிரைசஸ் சென்னை அப்படின்னு போடுங்க. ஸ்வேதா என்டர்பிரைசஸ் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா 33ல் ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்கும். ஸ்வேதாங்கிற பேரில் இருந்துச்சுன்னா 33ல் உங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் கிடைக்கும். அந்த ஜிஎஸ்டி நம்பரை காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்வேதா என்டர்பிரைசஸ்க்கு ஜிஎஸ்டி நம்பர் போடுங்க. என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். கண்ட்ரோலியை கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இது ரெண்டாவது ஸ்டெப். முதல் ஸ்டெப் கம்பெனி கிரியேஷன். ரெண்டாவது ஸ்டெப்பு F11ல் ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கும். மூணாவது ஸ்டெப்பு கண்ணை மூடிட்டு ஜிஎஸ்டிக்கு தேவையான லெட்ஜர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிடுங்க. ஜிஎஸ்டிக்கு தேவையான லெட்ஜர்ஸ் என்னென்ன அப்படின்னா ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட், டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கும். அதே மாதிரி ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட், டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி இன்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி, அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். இன்வாய்ஸ் ரவுண்டின்னு போட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். அடுத்தது சிஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லியாபிலிட்டி, எஸ்ஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லியாபிலிட்டி. அவ்வளோதான். சிஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லியாபிலிட்டி, எஸ்ஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லியாபிலிட்டி. இதோட முடிஞ்சு போச்சு ஜிஎஸ்டி லெட்ஜர். இது தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த்து ஸ்டெப்பு சம்மோட ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸில் கேஷ் இருக்குது 1 lakh. ஆல்டர் பண்ணுங்கள். கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் கேஷ். ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 1 lakh இருக்குது. இந்த இடத்துல அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி இருக்குது. ஸோ இன்வென்ட்ரி நம்ம போடணும். அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 70,000. ஆல்டர் லெட்ஜர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளோன்னா 70,000. க்ளோசிங் ஸ்டாக்கு போடக்கூடாது. க்ளோசிங் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. இது போட்டால் உனக்கு க்ளோசிங் ஸ்டாக் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். க்ளோசிங் ஸ்டாக்கை விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் போடுங்க. கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அதில் போய் போடலாம். ஸோ தட் நம்ம சீக்கிரம் போட்டுற முடியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோன்னா 5,84,000. ஸ்வேதா கேபிட்டல் போடும். வெறும் கேபிட்டல் போடக்கூடாது. கம்பெனி பேர் என்னவோ அது பேரில் போடணும். ஸ்வேதா கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் 5,84,000. அடுத்தது ஐசிஐசிஐ லோன். ஐசிஐசிஐ லோன் அண்டர் அன்செக்யூர்ட் லோன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh. சன்ட்ரி கிரெடிட்டார்னே இருக்குது, அப்படியே போட்டுக்கோ. சன்ட்ரி கிரெடிட்டார் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார் எவ்வளோ அமௌண்ட்டுனா 70,000.
பில் வைஸ்லாம் கிடையாது, விட்டுருங்க. ஃபர்னிச்சர் அண்டர் ஃபிக்ஸட் அசட், ஃபர்னிச்சர் அண்டர் வந்து ஃபிக்ஸட் அசட்டு 2,14,000. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்டர் பேங்க் அக்கௌண்ட், ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் பேங்க் அக்கௌண்ட்டு 2 லட்சம். கேஷ் போட்டாச்சு, கேஷ் போட்டாச்சு, ஸ்டாக் போடக்கூடாது. பேலன்ஸ் ஷீட்டில் போய் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் 3,10,000, அது பிகாஸ் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வாங்க, இவன் லேப்டாப் டீல் பண்ணுறாங்க. இன்வென்ட்ரிக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரிக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை, க்ரியேட்டு ஸ்டாக் குரூப். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லேப்டாப் அப்படின்னு ஒரு இன்வென்ட்ரி, லேப்டாப் அப்படின்னு ஒரு இன்வென்ட்ரி. குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் டு பி ஆடட், எஸ். ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் ஏரியில் போய்ட்டு லேப்டாப் அப்படின்னு அடிச்சு பாருங்கள், ஏதாவது வருதான்ட்டு. இல்லை, கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் அப்படின்னு போடுங்க. கம்ப்யூட்டர் அக்சசரிஸில் பர்சனல் கம்ப்யூட்டர் அது செலக்ட் பண்ணிக்கும், அதை பர்சனல் கம்ப்யூட்டருங்கிறது இருந்து போட்டோம். டேக்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 18% போடுங்க கம்ப்யூட்டர். ஸோ லேப்டாப் அப்படின்னு ஒரு குரூப்பு. கேட்டகரி வந்து இருக்கா பாருங்கள், டெல்லின்னு கேட்டகரி. கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா டெல் கம்பெனி பேரில் நீங்கள் கேட்டகரி க்ரியேட் பண்ணிக்கோ. அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷரில் நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுங்க. இந்த இடத்துல நம்பர்ஸ் அப்படின்னு ஃபுல்லாக போட்டு இந்த இடத்துல என்ஒஎஸ் அப்படின்னு போடணும், யூனிட் குவான்டிட்டி கோடில் என்ஒஎஸ். அடுத்தது குடோன், இங்கே 2 குடோன் இருக்குது, ஒன்று சிவில் லைன், இன்னொன்று காத்ரா. கிரியேட்டில் போய்ட்டு சிவில் லைன் அப்படின்னு ஒரு குடோன்னு. என்ன சார் சின்னதாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம், F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். F12 ப்ரெஸ் பண்ணி ப்ரொவைட் அட்ரஸ் ஃபார் குடோன் வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அலோவ் ஸ்டோரேஜ் ஆஃப் மெட்டீரியல் இதெல்லாம் எஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும், கவலைப்பட வேண்டாம். சிவில் லைன்னு ஒரு குடோனு, காத்ரான்னு ஒரு குடோன். ஸோ இந்த மாதிரி 2 குடோன் கிரியேட் பண்ணிக்கணும். அடுத்தது இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி 2 தான் இருக்குது, அதனால் இப்படியே சிங்கிள்லேயே போட்டுடலாம். ஸ்டாக் ஐட்டம் டெல் 3521, டெல் 3521, பார்ட் நம்பர் 101 போட்டுப்போம். அண்டர் லேப்டாப்பு கேட்டகரி வந்து டெல். சப்போஸ் உங்களுக்கு இங்கே கேட்டகரி காட்டலை அப்படின்னா F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். F12 ப்ரெஸ் பண்ணி ஸ்டாக் கேட்டகரி ஃபார் ஸ்டாக் ஐட்டம் இதை வந்து எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷர் நம்பர்ஸ், இங்கே வந்து செட்டு ஸ்டாண்டர்ட் டேட்டு எஸ். சப்போஸ் உங்களுக்கு செட்டு ஸ்டாண்டர்ட் டேட் காட்டலை அப்படின்னா F12 பார்க்கணும். இந்த இன்வென்ட்ரியை மொத்தம் 4 பார்ட்டாக பிரிக்கலாம். இது பார்ட் ஏ நேமிங் பார்ட், பார்ட் பி ஸ்பெசிஃபிக் பார்ட், பார்ட் 3 டேக்ஸ் பார்ட், பார்ட் டி ஓப்பனிங் பார்ட். ஸோ F12 ப்ரெஸ் பண்ணி உனக்கு எது என்ன வேணுமோ, நேமிங்கில் ஏதாவது வேணும்னா இங்கே எனேபிள் பண்ணிக்கோ, டிசேபிள் பண்ணிக்கோ. இன்வென்ட்ரியில் வேணுங்கிறது எனேபிள் டிசேபிள், டேக்ஸில் வேணுங்கிறது எனேபிள் டிசேபிள். ஓகேவா, அவ்வளோதான். செட் ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுங்க. இங்கே பர்ச்சேஸ் ரேட்டு 30,000 கொடுத்துருக்கு. 30,000னா ஒரு 20% ஆட் பண்ணுங்கள். அப்போ 30,000 இன்ட்டு 120% அப்படின்னு போட்டிங்கன்னா 36,000 வரும். ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். ஓப்பனிங் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பீஸு 30,000. ஸோ 5 பீஸு அது எந்த குடோனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் லைன் குடோனில் இருக்குது. சிவில் லைன் குடோனில் 30,000 அப்படின்னு போடும். அடுத்தது 2வது ஐட்டம் டெல் 3541, டெல் 3541 பார்ட் நம்பர் 2 லேப்டாப் அப்படிங்கிற டெல்லில் ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுங்க. 32,000 ஆல்ட் சி போய்ட்டு 32,000 இன்ட்டு 120%. செல்லிங் ப்ரைஸ் அப்படியே இருக்கட்டும். ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸு 5. இது காத்ரா குடோனில் இருக்குது 32,000. ஸோ இப்போ 160 150 கூட்டினா 310 வந்துடும். பேலன்ஸ் ஷீட்டு கேட் பி ஆஃப் டேலி போய்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் டேலி பண்ணி பாருங்கள். ஸ்டாக்குன்னு சொல்லி 310 வந்துடுச்சு. பேலன்ஸ் ஷீட் 824 824. டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவும் இல்லை. நாம் இது வரைக்கும் போட்ட சம்மு ரைட்டு. அநேகமாக இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். On 1/4/2021, company purchases the following goods from Sony India through Sony bill and stored at civil line godown. 1ஆம் தேதி என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஐட்டம்லாம் டேப்லெட் ஐட்டம், மொபைல் டேப்லெட், இந்த ஐட்டம்லாம் என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் கீ
F9. Accounting voucher V, press F9. Accounting voucher Vல போய்ட்டு F9 பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நேம் ஆஃப் ஐட்டம் இருக்கா பார்த்துக்கோ. டேட்டு 1/4 தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்வாய்ஸ் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க. சோனி பில் இன்வாய்ஸ் நம்பர் காட்டுதா? காட்டுது. அந்த இடத்துல சோனி /bill/cyber565/1112 டேட் அப்படியே இருக்கட்டும். பார்ட்டி யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சோனி இந்தியா அப்படிங்கிற பார்ட்டி. இங்கே போய்ட்டு கிரியேட்டு Alt+C அப்படின்னாலும் கிரியேட் பண்ணாலும் ஓகே. இந்த இடத்துல சோனி இந்தியா யார் அப்படின்னா அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார். மெயின்டைன் பில் பை பில் எஸ். ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் என்னென்ன ஐட்டம் பாருங்கள். எஸ்ஜிபிடி இந்த இடத்துல Alt+C போடுங்க. எஸ்ஜிபிடி 31 IN/S ப்ராக்கெட்டில் சோனி டேப்லெட் எஸ் பார்ட் நம்பர் 103 வச்சுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டில் போயிட்டு டேப்லெட் அப்படிங்கிற கேட்டகரியில் வரணும். டேக்ஸ் கண்ட்ரோல் இன்வென்ட்ரியில் கொடுத்துருங்க. இங்கே மொபைல் ஃபோன் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோ. 871 மொபைல் ஃபோன் இந்த இதில் வச்சுக்கோ. டேக்ஸ் ரேட்டு டேக்ஸபிள் செலக்ட் பண்ணி 18%. இந்த இடத்துலலாம் கொஞ்சம் க்ளீனாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். 18%ங்கிறது காமன் நமக்கு தெரியணும், இல்லைனா அங்கே போய் பார்த்துக்கணும். சோனி கம்பெனி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டில் போய்ட்டு சோனின்னு ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கோ. யூனிட் ஆஃப் மெஷர் நம்பர்ஸு செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுங்க. என்ன ரேட்டுக்குன்னா 17,990 பர்ச்சேஸ் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸு 18,000 வச்சுட்டு அதுலேருந்து ஒரு 120% வச்சுக்கோ. ஸோ தட் நமக்கு ரவுண்டாக அமௌண்ட் கிடைக்கும். ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸு இன்க்ளூஸ் ஆஃப் டேக்ஸ்லாம் கிடையாது. இந்த இடத்துல எந்த குடோன் அப்படின்னு பாருங்கள். சிவில் லைன் குடோன். ஸோ எல்லாமே சிவில் லைன் குடோன்னா 10 குவான்டிட்டி என்டர். அடுத்தது Alt+C SGPT 113 SGPT 113 in /S ப்ராக்கெட்டில் சோனி டேப் 104ன்னு வச்சுக்கலாம். டேப்லெட்டு சோனிங்கிற கம்பெனி. செட் ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் போட்டு 19,990 20,000ன்னு வச்சுங்க. இன்ட்டு 120%. 24,000 ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். குடோன் அதே சிவில் லைன் குடோன் தான், வேறு குடோன் இல்லை. 10 குவான்டிட்டி 19,900. Alt+C போய்ட்டு மூணாவது ஐட்டம் SGPT 211 in S/S 105 டேப்லெட் சோனி செட் ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் 19,990. தட்டில் Alt+C போய்ட்டு அதே மாதிரி தான் 20,000. ஏன்னா 10 ரூபா தானே டிஃப்ரெண்ட். 20,000 இன்ட்டு 120% போட்டிங்கன்னா வந்துடும். ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். அதே சிவில் லைன் தான். 20 குவான்டிட்டி. ஸோ என்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வாய்ஸ் வந்து மொத்தம் 3 பார்ட்டு. மேலே உள்ளது நேமிங் பார்ட், அதாவது எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும், எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், மேலே உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா இது 2 பார்ட்டாக இருக்கும். ஒன்று அடிஷ்னல் டீட்டெயில் பார்ட், அந்த ஐட்டம்லாம் முடிச்சு டோட்டல் வரும். டோட்டலுக்கு அப்புறமா இருக்கிறது அடிஷ்னல் டீட்டெயில் பார்ட்டு. ஸோ அடிஷ்னல் டீட்டெயில் பார்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது இன்வென்ட்ரி அலோகேஷன் பார்ட். அப்போ 3 பார்ட்டு இன்வாய்ஸ். ஒன்று நேமிங் பார்ட்டு, ரெண்டாவது ஐட்டம் அலோகேஷன் பார்ட்டு, மூணாவது அடிஷ்னல் டீட்டெயில் பார்ட். இந்த மாதிரி மொத்தம் 3 பார்ட் இருக்குது. நீங்கள் வந்து அடிஷ்னல் டீட்டெயில் பார்ட்டில் டேக்ஸ் எடுத்துன்னு வரணும். ஓகேவா? அடிஷ்னல் டீட்டெயில் பார்ட்டில் டேக்ஸ் எடுத்துன்னு வரணும். நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம்.
இந்த இடத்துல அடிஷ்னல் டீட்டெயில் பார்த்து இது முடிஞ்சிடுச்சு அப்படின்னா என்டர் கொடுத்து இன்புட் சிஜிஎஸ்டி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி ரவுண்ட் ஆஃப் தேவையில்லை, அவ்வளோதான். என்டர் 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 என்டர். இங்கே இவே பில் அதெல்லாம் வேண்டாம். என்டர் கொடுத்து இங்கே பர்ச்சேஸ் இன்வாய்ஸை என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ தட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். பர்ச்சேஸ் பண்ணிட்டா நம்மள்ட்ட என்ன இருக்குன்னா ஸ்டாக் சம்மரி இருக்கும். கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு ஸ்டாக் சம்மரி பாருங்கள். அந்த மாதிரி ஸ்டாக் சம்மரி பார்க்கும்போது ஓப்பனிங் பேலன்ஸு, பர்ச்சேஸு, சேல்ஸு, க்ளோசிங் பேலன்ஸ். சார் உங்களுக்கு இப்படி காட்டுது, எனக்கு இது மாத்திரம் தான் காட்டுது. F12 ப்ரெஸ் பண்ணு, எது வேணுமோ எனேபிள் பண்ணிக்கோ, ஏடபிள் பண்ணி பாரு. கடைசியாக இந்த ரிப்போர்ட்டை சேவ் பண்ணிக்கோ. சேவ் பண்ணனா எப்போ வந்து நீங்கள் ஸ்டாக் சம்மரி ஓப்பன் பண்ணாலும் இந்த மாதிரி கிடைக்கும். நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்குது, நீங்கள் தான் அந்த ஷார்ட்கட் கீஸை பயன்படுத்தணும். ஓகேவா? நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்குது, நீங்கள் தான் அதை பயன்படுத்தணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பர்ச்சேஸ் என்ட்ரி போடணும், போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள். On 2/4/21, company received an order, sales order number, to deliver the following goods to Sumit Electronics. Sumit Electronicsலேருந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு சில ப்ராடக்ட்டு சேல்ஸ் ஆர்டர் வந்திருக்கு. சுமித் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து உங்களுக்கு டெலிவரி பண்ண சொல்லி சேல்ஸ் ஆர்டர் வந்திருக்கு. சேல்ஸ் ஆர்டர் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் த கன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட். கன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது என்ன? ஒன்ஸ் சேல்ஸ் ஆர்டர் நீ சைன் பண்ணிட்ட அப்படின்னா யூ கேனாட் சேஞ்ச் யுவர் வேர்ட்ஸ். நீயும் சரி நானும் சரி மாற்ற முடியாது. தட் இஸ் கால்டு கன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட். ஓகேவா? தட் இஸ் கால்டு கன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? on 2/4/21 அக்கௌண்டிங் வவுச்சர் வி F2 போட்டு முதல்ல 2/4 டேட்டா மாற்றிக்கும். on 2/4/21 கம்பெனி ரிசீவ்டு அன் ஆர்டர். ஆர்டருக்கு வந்து என்ன ஷார்ட்கட் கீ அப்படின்னா, நீங்கள் வந்து 2 விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணும்போது சரி, சேல்ஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணும்போது சரி, அதே மாதிரி ரிட்டர்ன் எடுக்கும்போது சரி, ரிட்டர்ன் கொடுக்கும்போது சரி, நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? அப்போ கரெக்டாக இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் வேணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்க்கு ஆர்டருக்கு பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் கீ F9, பர்ச்சேஸ் ஆர்டருக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் F9, சேல்ஸுக்கு ஷார்ட்கட் கீ F8, சேல்ஸ் ஆர்டருக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் F8. இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. பர்ச்சேஸ் பண்ணினாலும் சரி, சேல்ஸ் பண்ணினாலும் சரி, ஜாக்கிரதையாக இருக்கணும். பர்ச்சேஸ்க்கு F9, சேல்ஸுக்கு F8. பர்ச்சேஸ் ஆர்டர்னால் ஒரு கண்ட்ரோல் வேணும், சேல்ஸ் ஆர்டர்னால் ஒரு கண்ட்ரோல் வேணும். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் F9 வந்து பர்ச்சேஸ் ஆர்டர், கண்ட்ரோல் ப்ளஸ் F8 சேல்ஸ் ஆர்டர். இதுக்கு முன்னாடி F10 ஒரு பட்டன் இருக்கும், அதை பிடிச்சி அழுத்திக்கும். ஸோ F10 ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் F8 ஃபார் ஷார்ட்கட் கீ சேல்ஸ் ஆர்டர். கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்டிங் வவுச்சர் வி F10 ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் F8 போட்டிங்கன்னா யூ நீடு டு ஆக்டிவேட் த சேல்ஸ் ஆர்டர் வவுச்சர் டைப். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உனக்கு சேல்ஸ் ஆர்டர் வேணும்னா ஆக்டிவேட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குது. எஸ் அப்படின்னு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ சேல்ஸ் ஆர்டர் வந்தாச்சு. இந்த இடத்துல ஆர்டர் நம்பர் இருக்கா பார்த்துக்கோ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு நம்ம ஆர்டர் பண்ணுறோம்? சுமித் எலக்ட்ரானிக்ஸ். யாருக்கு ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா சுமித் எலக்ட்ரானிக்ஸ். ஒரே ஒரு நிமிஷம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் என்ன சொல்கிறாங்க? on 2/4/21 company received a sales order from the Sumit Electronics அப்படிங்கிறாங்க. இங்கே சுமித் எலக்ட்ரானிக்ஸ்னு பார்ட்டி இல்லைன்னா என்ன பண்ணணும்? ஆல்ட் சி போய்ட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுமித் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கும். சுமித் எலக்ட்ரானிக்ஸ் யார் அப்படின்னா சன்ட்ரி டேட்டா. 15 நாள் கிரெடிட் போட்டுக்கோ. இந்த இடத்துல ஜிஎஸ்டி நம்பர்லாம் வேண்டாம், விட்டுருங்க. ஆர்டர் நம்பர் கேட்குது. இந்த இடத்துல ஆர்டர் நம்பர் கேட்குது. சப்போஸ் இந்த இடத்துல ஆர்டர் நம்பர் யாருக்காவது காட்டாமல் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐட்டம் அலோகேஷனில் போய்ட்டு ஆர்டர் நம்பர் கொடுத்துருப்பீங்க. இந்த இடத்துல ஆர்டர் நம்பர் வேணும்னா F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல ப்ரொவைடு ஆர்டர் நம்பர் ஃபார் ஈச் ஸ்டாக் ஐட்டம் நோன்னு இருக்கணும். இந்த இடத்துல ப்ரொவைடு ஆர்டர் நம்பர் ஃபார் ஈச் ஸ்டாக் ஐட்டம் நோன்னு இருக்கணும். அந்த மாதிரி நோன்னு இருந்தால் இந்த மாதிரி வரும். சப்போஸ் இங்கே ப்ரொவைடு ஆர்டர் நம்பர் ஃபார் ஈச் ஸ்டாக் ஐட்டம் எஸ்ன்னு இருந்ததுன்னா இங்கே வராது. அதுக்கு பதிலாக ஐட்டம் அலோகேஷனில் வரும். உங்களுக்கு காமன் ஆர்டர் ஒரே ஒரு ஆர்டர் நம்பர் அப்படின்னா F12 ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ப்ரொவைடு ஆர்டர் நம்பர் உங்களுக்கு காட்டலைன்னா நோ போடு. இந்த மாதிரி காட்டலைன்னா நோ கொடுங்க, காட்டினா விட்டுருங்க. இந்த ஆர்டர் டீட்டெயில் அப்படின்னு வருது இல்லை, இது வேண்டாம் உனக்கு, எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணு? F12 போய்ட்டு ப்ரொவைடு ஆர்டர் டீட்டெயில் இதை வந்து நோ கொடுத்துட்டா வந்துடும். ஓகேவா?
சரி பார்த்துக்கலாம், எப்போ என்ன வேணுமோ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஆர்டர் நம்பரை டைப் பண்ணும். சேல்ஸ் ஆர்டர் நம்பர் எஸ்இ சுமித் எலக்ட்ரானிக்ஸ், எஸ்இனா சுமித் எலக்ட்ரானிக்ஸ்னு அர்த்தம். ஆர்டர் நம்பர் ஓஆர்டி ஸ்லாஷு 101/1112, இது இயராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜிஎஸ்டி லோக்கல் சேல் என்ன ஐட்டம், எஸ்ஜிபிடி 111. ஸோ இந்த ஐட்டம் 111 போட்டால் போதும், அந்த ஐட்டம் வந்துடும். என்னைக்கு டெலிவரி பண்ணணும் அப்படின்னா 1/5 டெலிவரி பண்ணணும். டேட் வந்து 1/5. குடோன் வந்து பார்த்திங்கன்னா எந்த குடோனுக்கு நமக்கு வரணும், சேல்ஸ் ஆர்டர் எந்த குடோன்லேருந்து நம்ம டெலிவரி பண்ணணும். நாம் டெலிவரி பண்ண போகிறோம் சிவில் லைன், காத்து லைன், எதுலேருந்து வேணால் எதில் சரக்கு இருக்கோ அதுலேருந்து நம்ம பண்ண போகிறோம். அல்லது சிவில் லைனில் இருக்குன்னா சிவில் லைன்லேருந்து பண்ணிக்கலாம். எவ்வளவு, 5 நம்பர். என்ன ரேட்டு, 20,990 ரூபா. ஸோ என்டர் கொடுங்க. அடுத்த ஐட்டம் பாருங்கள், 113 இதில் அதே மாதிரி 1/5 இதே மாதிரி சிவில் லைன் குடோனு. எத்தனை குவான்டிட்டின்னா 5 குவான்டிட்டி. என்ன ரேட்டு, 22,990. அடுத்தது மூணாவது ஐட்டம் 211 அதே மாதிரி 1/5க்கு சிவில் லைன்லேருந்து டெலிவரி பண்ணுறோம். நம்ம எத்தனை ஐட்டம்னா 10 ஐட்டம், அதே ரேட்டு தான் 22,990. ஸோ சேல்ஸ் ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வரணும். அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி. ரவுண்ட் ஆஃப் தேவையில்லை. ஏன் ரவுண்ட் ஆஃப் தேவையில்லை, தப்பாயினா தான் ரப்பருங்கிற மாதிரி ரவுண்ட் ஆஃப் தேவையில்லை. இதுக்கு பில் வைஸ் ரெஃபரன்ஸ் கேட்காது, ஏன்னா இதுக்கு இன்னும் அக்கௌண்ட் ஆகலை. ஜஸ்ட் ஆர்டர் கன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். ஆர்டர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், ஆன் 1/5/21 கம்பெனி டெலிவர்டு த குட்ஸ் த்ரூ சலான் நம்பர். இந்த சலான் நம்பரை போட்டு இந்த ஆர்டர் நம்பரில் வந்த குட்ஸ், அதாவது மேலே வந்த குட்ஸை நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். அப்போ வந்து என்ன ஆகும்னா நம்ம டெலிவரி நோட்டு போடுவோம். அந்த மாதிரி டெலிவரி நோட்டு போடும்போது சேல்ஸ் ஆர்டர் நம்பர் க்ளோஸ் ஆகும், வேற ட்ராக்கிங் நம்பர் ஓப்பன் ஆகும். அந்த ட்ராக்கிங் நம்பர் எதுக்காகனா நம்ம எதுக்கெல்லாம் டெலிவரி பண்ணியிருக்கோமோ அந்த டெலிவரி பண்ணினதுக்கெல்லாம் சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணியாச்சான்னு ட்ராக் பண்ணுறதுக்காக டெலிவரி நோட்டு. ஓகேவா? ஸோ இப்போ டெலிவரி நோட்டுக்கு ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா, F10 ஆர்டர் வவுச்சரில் போங்க, ஷோ இன்ஆக்டிவ் போங்க. ஷோ இன்ஆக்டிவில் போய்ட்டு டெலிவரி நோட் பாருங்கள், Alt F8. இங்கே பார்த்தீங்கன்னா Alt F8 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி நோட்டு ஆக்டிவேஷனாக இல்லை ஆக்டிவேட் பண்ணட்டுமா கேட்கும். எஸ் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணுங்கள், டெலிவரி நோட் வந்தாச்சு. இந்த இடத்துல டெலிவரி நோட் நம்பர் போடுங்க. என்ன நம்பர், டெலிவரி நோட் நம்பர் B6A //01235/1112. டேட்டு வந்து என்னைக்கு டேட்டு, 1/5 டெலிவரி பண்ணுறோம். F2 போட்டு 1/5. ஸோ இந்த இடத்துல 1/5 யாருக்கு டெலிவரி பண்ணுறோம், சுமித் எலக்ட்ரானிக்ஸு டெலிவரி பண்ணுறோம். அந்த மாதிரி சுமித் எலக்ட்ரானிக்ஸ் டெலிவரி பண்ணும்போது இந்த ஆர்டர் நம்பர் காட்டணும். இந்த ஆர்டர் நம்பர் காட்டினா ரைட்டு, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆர்டர் நம்பர் காட்டணும்னா F12 உங்களுக்கு காட்டலைன்னா இங்கே ப்ரொவைடு டெஸ்பேச் டீட்டெயில் இங்கே எஸ் இருந்தால் போதும், காட்டும். ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி எல்லாத்தையுமே டெலிவரி பண்ணிட்டாங்க. எல்லா ஐட்டமும் டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ அப்படியே ஜஸ்ட்டு என்டர் ஜஸ்ட் அப்படியே என்டர் சேவ் தான். நோ on 2/5/21 சுமித் எலக்ட்ரானிக் ரிஜெக்டட் 2 pieces. ரிஜெக்ஷனுங்கிறாங்க. ரிஜெக்ஷனுக்கு கண்ட்ரோல் வேணும். F10 ரிஜெக்ஷனுக்கு கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரிஜெக்ஷன் இன் நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிறோம், ரிஜெக்ஷன் இன். அப்போ கண்ட்ரோல் F6 போட்டிங்கன்னா ரிஜெக்ஷன் இன் ஆக்டிவேட் பண்ணட்டுமா, எஸ் ஆக்டிவேட். என்னைக்கு, 2ஆம் தேதி. யார் ரிஜெக்ட் பண்ணுறா, சுமித் எலக்ட்ரானிக்ஸ். என்ன ரிஜெக்ட் பண்ணுறான், எஸ்ஜிபிடி 211 2 பீஸு. 211 நாம் என்ன பண்ணியிருக்கோம், இவனுக்கு 10 பீஸ் அனுப்பியிருக்கோம். இவனுக்கு நம்ம 10 பீஸ் அனுப்பியிருக்கோம் சிவில் லைன்லேருந்து. அதில் அந்த ஆர்டர் நம்பரில் அதில் 2 பீஸை அவன் அனுப்புகிறான். இதில் வந்து நீங்கள் டேக்ஸ்லாம் போட முடியாது, போட வேண்டாம். இந்த இடத்துல டேக்ஸ்லாம் போட முடியாது, போட வேண்டாம். ஏன் போட முடியாது அப்படின்னா இது இன்வென்ட்ரி வவுச்சர், நாட் அக்கௌண்டிங் வவுச்சர். அக்கௌண்டிங் ஆகாது, அதனால் டேக்ஸ் போட முடியாது.
அடுத்தது on 31/5/21 company raised a sale bill in favor of சுமித் எலக்ட்ரானிக்ஸ் எகெயின்ஸ்ட் சலான் நம்பர். இந்த சலான் நம்பருக்கு எகெயின்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சுமித் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம பில் ரைஸ் பண்ணுறோம். அது ஷார்ட்கட் கீ F8. ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கா பாருங்கள், இருக்குது. இன்வாய்ஸ் நம்பர் B6A பில்லு, இன்வாய்ஸ் நம்பர் B6A/bill/ 0125/1112. என்றைக்கு நம்ம சேல் பண்ணுறோம், 31/5. F2 போட்டு 31/5ன்னு அதுலேயும் மாற்றுங்க, இதுலேயும் மாற்றுங்க. யாருக்குன்னா சுமித் எலக்ட்ரானிக்ஸ். சுமித் எலக்ட்ரானிக்ஸ் செலக்ட் பண்ணால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டெலிவரி நோட்டாக போடுறோம், சேல்ஸில் போடுறோம், சேல்ஸ் போடுறோம். டெலிவரி நோட் நாட் அப்ளிகபிள். டெலிவரி நோட்டு 1 நம்ம போட்டோங்க, டெலிவரி நோட்டு 1ன்னு போட்டாங்க, நம்ம சேவ் பண்ணிட்டோம். சரி பரவாயில்ல. அந்த டெலிவரி நோட்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது வந்தாச்சு. ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன ஐட்டம், இதில் 5, இதில் 5, இதில் 10 டெலிவரி பண்ணியிருந்தோம், அதில் 2 ரிட்டர்ன் ஆகிடுச்சு, 8 கரெக்டாக எடுத்துன்னு வருது பாருங்கள். என்டர் 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 என்டர். இந்த இடத்துல ரவுண்ட் ஆஃப் மாத்திரம் ஆட் பண்ணிக்கும், அவ்வளோதான். ரவுண்ட் ஆஃப் மாத்திரம் ஆட் பண்ணிட்டு நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்து நியூ ரெஃபரன்ஸ் நம்பர் 1 அப்படின்னு போட்டுக்கோ. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் பில் நம்பர் 1, அவங்க கொடுத்துட்ட ரெஃபரன்ஸ் நம்பர் வேறு. ஈபே பில்லாம் வேண்டாம், நோ கொடுத்துருங்க. அடுத்தது பாருங்க, பாயிண்ட் நம்பர் 5 போட்டாச்சு. பாயிண்ட் நம்பர் 6, on 2/6/2000 Sumit Electronics cleared 50% of the due against previous bill through ICICI check. Company deposited the check into HDFC Bank on the same day. 2/6 பணம் கொடுக்குறான். எப்போ பணம் கொடுக்குறான், 2/6. ரெசிப்ட் என்ட்ரி F6 போட்டு 2/6ன்னு மாற்றிக்கோ. மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் HDFC சுமித் எலக்ட்ரானிக்ஸ் கொடுக்க வேண்டிய காசில் 50% தரான். அப்போ ஆல்ட் C போயிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு, 4,76,508 இன்ட்டு 50% போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். என்டர் என்டர். இந்த பில்லு நம்பர் கேட்குச்சு, அவ்வளோதான். செக் நம்பர் போட்டுக்கோ, 45,655. சைபர் போட்டு 45,655. பேங்க் நேமு HDFC, பேங்க் நேம் HDFC. பாயிண்ட் நம்பர் 7 பாருங்க. on 1/7/21 company purchases some accessories from Sony India. இன்வாய்ஸ் நம்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வேறு வேறு ஐட்டம் வாங்குறாங்க. பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் கீ F9. டேட்டு முதல்ல மாற்றிக்கோ, 1/7. இன்வாய்ஸ் நம்பர் இருக்கா பாருங்கள், இருக்குது. இன்வாய்ஸ் நம்பர் invoices/555/1112. ஆக்சுவலாக இது 11/12 எழுதின நம்பர்னு நினைக்கிறேன். யாருக்கிட்ட இருந்துன்னா சோனி இந்தியாட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். சோனி இந்தியா ஏற்கனவே ஒன்றும் இல்லை அவன்கிட்ட. என்னென்ன ஐட்டம் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர், எல்சிடி ஸ்க்ரீனு, மைக்ரோஃபோன், ஏசி அடாப்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஜெக்டர் அப்படின்னு ஒரே குரூப் க்ரியேட் பண்ணிவிடுங்க, அது கீழே எல்லாத்தையும் கொண்டு வந்துக்கலாம். இந்த இடத்துல நேம் ஆஃப் த ஐட்டம். முன்னாடி நம்ம இன்வென்ட்ரி க்ரியேட் பண்ணிவிட்டு வவுச்சர் என்ட்ரிக்கு வருவோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்தபடியே நம்ம இன்வென்ட்ரி க்ரியேட் பண்ணுறோம், இன்வென்ட்ரி குரூப் க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படின்னா இங்கே இருந்தபடியே ஆல்ட் C கொடுங்க. ஆல்ட் C கொடுத்துட்டு SGPF LS2 அதில் என்ன இருக்கோ அப்படியே தான் இருக்கணும், அதில் எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. LCD ஸ்க்ரீன் ப்ரொஜெக்டர், LCD ஸ்க்ரீன் ப்ரொஜெக்டர். பார்ட் நம்பர் 107 அப்படின்னு வச்சுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் அப்படின்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிப்போம். ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் இயரில் ப்ரொஜெக்டர் அப்படின்னு போடுங்க. ப்ரொஜெக்டர் அப்படின்னு போட்டால் எதுன்னு தெரில, சும்மா வச்சுக்க ஏதாவது போடுவோம். 8528 வந்துடுச்சு. ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் இயரில் 18%.
கேட்டகரி இது என்ன கேட்டகரி? எல்சிடி ஸ்க்ரீன் ப்ரொஜெக்டர் தான் இருக்குது, ஒன்றும் கொடுக்கல. நாட் அப்ளிகபிள், யூனிட் வந்து நம்பர்ஸு, செட் ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுத்துப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி பர்ச்சேசஸ் அப்படின்னு இருக்கான். நாம் பர்ச்சேஸ் பண்ண ரேட் வந்து 1890. இதுக்கு பேட்ச் நம்பர் வேறு இருக்குது, பேட்ச் நம்பர் இருக்குது. பேட்ச் நம்பர் அப்புறம் பார்த்துக்கலாம், பேட்ச் நம்பர் போட வேண்டாம். ரேட்டு 1890 ரூபா. 1890க்கு வாங்கி அதில் ஒரு 20% ஏற்றி வைங்க சேலிங் ப்ரைஸ். 2262 ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். இங்கே ட்ராக்கிங் நம்பர் வேண்டாம், நாட் அப்ளிகபிள் போட்டுருங்க. என்ன குடோனு வந்து பார்த்திங்கன்னா இங்கே குடோன் வந்து சொல்லலை, சிவில் லைன் குடோனு. இங்கே குடோன் சொல்லியிருக்காங்க சவுக்குன்னு சொல்லிட்டு. ஆல்ட் சி போய்ட்டு இங்கேருந்து சவுக்கு அப்படின்னு ஒரு குடோன் கிரியேட் பண்ணிக்கணும். எத்தனை குவான்டிட்டினா 10 குவான்டிட்டி, 1890 ரூபா. அடுத்த ஐட்டம் கேமரா மைக்ரோஃபோன். கேமரா மைக்ரோஃபோன் இதுவுமே வந்து ப்ரொஜெக்டர் அண்ட் அக்சசரிஸ் அது கீழே கொண்டு வந்துருங்க, எஸ் கொடுத்து. என்ன ரேட்டுனா 820 ரூபா பர்ச்சேஸ் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸு ஒரு 1000 ரூபா வச்சுக்கோ. ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். எல்லா சம்மையும் நாம் டைரெக்டாக போகிறதுனால கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும். சவுக்கு குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 25 பீஸு 820 ரூபா. ஆல்ட் சி போய்ட்டு அடுத்த ஐட்டம் எஸ்ஜிபிஏ C5 V2 அடாப்டர் 111 வச்சுப்போம். இது வந்து ப்ரொஜெக்டர் அண்ட் அக்சசரிஸ் கீழே வச்சுக்கலாம். ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுங்க. பர்ச்சேஸ் ப்ரைஸ் 2190, செல்லிங் ப்ரைஸு ஒரு 20% ஆட் பண்ணு. அது எவ்வளோ வேணும் அப்படின்னா அது ஒரு 10 பீஸ் வேணும். அதே சிவில் லைன் குடோன்லேருந்து ஒரு 10 பீஸ். அவ்வளோதான். அதுக்கப்புறம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே தான். இன்புட் சிஜிஎஸ்டி, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி. ரவுண்ட் ஆஃப் தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி ரவுண்டில் தான் இருக்குது. ஸோ என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள், அவ்வளோதான். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அடுத்தது 8வது பாயிண்ட் பாருங்க. ஆன் 2721 கம்பெனி சோல்டு த ஃபாலோயிங் குட்ஸ் டு மெஷர்ஸ் ஆகாஷ் இன்ஃபோடெக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பில் டு சலான் நம்பர்னு போட்டிருக்கு. கம்பெனி சோல்டுன்ட்டான், ஆகாஷ் இன்ஃபோடெக்கு நம்ம சோல்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, டேரெக்டாகவே நம்ம சேல்ஸே பண்ணியாச்சு. ஸோ இது வந்து சேல்ஸ் இன்வாய்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் இன்வாய்ஸ். 2/7/2021 சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறோம். சேல்ஸுக்கு ஷார்ட்கட் F8, டேட் வந்து 2/7. இங்கே இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது பாருங்கள், B6A/challan/01235/1112. யாருக்கு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆகாஷ் இன்ஃபோடெக்கு சேல்ஸ் பண்ணுறோம். கிரியேட்டில் போய்ட்டு ஆகாஷ் இன்ஃபோடெக்கு அண்டர் வந்து சன்ட்ரி டெட்டார். என்னென்ன ஐட்டம்? எல்சிடி ப்ரொஜெக்டர். ட்ராக்கிங் நம்பர் ஆர்டர் நம்பர்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாகவே சேல்ஸ் தான். சிவில் லைன்லேருந்து ஒரு 5 பீஸு 2200. இது வாங்கின விலைக்கே விற்கணும், அது தப்பு. இது பர்ச்சேஸ் ரேட்டு வந்து தப்பாக போட்டாங்க. இந்த ரேட்டாக போட்டுக்கோ, அவனுக்கு போட்ட ரேட்டே போட்டுக்கோ. கேமரா மைக்ரோஃபோன் 10. அதே மாதிரி குடோன் சிவில் லைக்குன்னு 10க்கு போட்டுக்கோ. ரேட் வந்து 1000 ரூபா போட்டுக்கோ. இந்த ரேட்டு போட வேண்டாம், இது பர்ச்சேஸ் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸ் போடணும், மாற்றி போட்டான். எஸ்ஜிபிஏ
ட்ராக்கிங் நம்பரும் கிடையாது, ஆர்டர் நம்பரும் கிடையாது. ஏன்னா ட்ராக்கிங் நம்பருங்கிறது இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு, ஆர்டர் நம்பருங்கிறது அதுவும் இல்லை. சிவில் லைன் குடோனில் 2 பீஸு 2228 அவ்வளோதான். சரி, நான் நார்மலாக இது நார்மல் சேல்ஸ் இன்வாய்ஸ் தான். அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப். என்டர் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் இது போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், இது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடணும். பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங் கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, பாயிண்ட் நம்பர் 9. பாயிண்ட் நம்பர் 9 5 6 7 போட்டாச்சு, 8 போட்டாச்சு. பாயிண்ட் நம்பர் 9. On 31/7/2021, Akash Infotech returned 3 pieces. Company stored at a Chowk Godown issued a credit note to adjust the bill. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன். 31/7 சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் ரிட்டனுக்கு ஷார்ட் கட்கி Alt F6. ஸோ Alt F6 டேட் பாருங்க 31/7. யார் ரிட்டர்ன் பண்ணுறா? ஆகாஷ். ஸோ ஆகாஷ் இன்ஃபோடெக்கை செலக்ட் பண்ணிக்கோ. ஒரிஜினல் இன்வாய்ஸ் நம்பர் இருந்ததுன்னா அங்கே போட்டுக்கோ. ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் செலக்ட் பண்ணிக்கோ. என்ன ஐட்டம் ரிட்டர்ன் பண்ணுறான்? எஸ்பிஜி ப்ரொஜெக்டர் ஸ்கீனா? சரி, எல்சிடின்னு போடு, போட்டால் வந்துடும் ப்ரொஜெக்டர் ஸ்கீன். சிவில் லைன் குடோனில் இறக்குங்க. எத்தனை பீஸ்னால் 3 பீஸ். 2268 மித்தோம்ல அதுதான் ரிட்டர்ன் பண்ணுறான். ஸோ யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, அவுட்புட் சிஜிஎஸ்சி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்சி, ரவுண்ட் ஆஃப். இது வந்து எந்த சேல்ஸ் இன்வாய்ஸ்க்கு எகெயின்ஸ்ட்? நம்ம சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கோம்ல, 31,000 வரணும். இப்போ அதெல்லாம் 8,000 வராது, பேலன்ஸ் தான் வரும். அதுக்கு எகெயின்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி. இப்போ பாருங்க, on 31/10/2021, Akash Infotech cleared his full due through Bank of Baroda check, civil line branch, and the company allowed a cash discount. Akash Infotech கொடுக்க வேண்டிய காசில் 1500 ரூபா போக பாக்கி காசை கொடுத்துட்டான். ஃபுல்லாக செட்டில்மெண்ட் ஆகிடுச்சுன்றாங்க. அப்போ எப்படி பண்ணணும்? ரெசிப்ட் என்ட்ரி F6, டேட் என்னைக்கு டேட் பாருங்கள் 31/10, F2 31/10. பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணி ஆகாஷ் இன்ஃபோடெக் செலக்ட் பண்ணுங்கள். 23,354 ஃபுல் அமௌண்ட்டும் செட்டில்டு. முதல்ல அந்த அமௌண்ட் என்டையரும் செட்டில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஆல்ட் சி போய்ட்டு இதில் நமக்கு கம்மியாக கொடுக்குறான், அதனால் டிஸ்கவுண்ட்டு கிவன் அலௌடு. டிஸ்கவுண்ட் அலௌடு வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸு. ஜிஎஸ்டின்னு 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். எவ்வளவு டிஸ்கவுண்ட் அப்படின்னா 1500 ரூபா டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 1500. அப்போ இதை குறைக்கணும்னா மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் இது போக தான் பேலன்ஸ் அமௌண்ட் தராங்க, -1500. அப்போ 21,854 அவன் கொடுக்குறான்னு அர்த்தம். அவ்வளோதான். என்டர். இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் இருந்தால் போடுங்க, என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். நவ் செக் த சேல்ஸ் ரிஜிஸ்டர். சேல்ஸ் ரிஜிஸ்டரை போய் பார்க்க சொல்கிறாங்க. கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு, அக்கௌண்ட்ஸ் புக்கு, அதில் சேல்ஸ் ரிஜிஸ்டர். அந்த சேல்ஸ் ரிஜிஸ்டரை என்டர் கொடுங்க. இப்போ வந்து காலம்னர் வேணுன்னா F8 கொடுத்து Ctrl A கொடுங்க. Alt F2 போட்டு எஸ்கேப் என்டர் கொடுத்தீங்கன்னா ஃபுல் காலம்னர் வரும். ஸோ சேல்ஸ் ரிஜிஸ்டர் இப்படி தான் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? DAS என்டர் Alt F2 1/4 ஏப்ரல் 21 டு மார்ச் 22 ஃபுல் பீரியட் போட்டிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் காலம்னர் போட்டிங்கன்னா F8 போடுங்க, வந்துடும். அவ்வளோதான் சேல்ஸ் ரிஜிஸ்டர். மற்றபடி பேலன்ஸ் ஷீட் பார்க்குறது, P&L பார்க்குறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சேல்ஸ் ரிஜிஸ்டர் வரைக்கும் நம்ம இப்போ முடிச்சிட்டோம். பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் சேல்ஸ் ஆர்டர் நடத்தி முடித்தாச்சு. இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய சாப்டர், அதை நம்ம நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம
வேறு சம் நாளையிலேருந்து வேறு சம் பார்க்கலாம். டிடிஎஸ் பார்க்க ஆரம்பிப்போம். 2வது எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.